viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mr. SHANTHINI யோகானந்தன். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான இதல சொல்லி கொடுத்திருக்கேன் நான். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Subscribe பண்ண அத்தனை பேருக்கும். புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் ஏதாவது டவுட்ஸ் என் வீடியோல இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. friends and relatives கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து தக்காளி 1 கிலோ தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சி நம்ம ஈரமே இல்லாம எடுத்து கட் பண்ணிக்கணும் நம்ம. சோ இதுல கொஞ்சம் கூட ஈரமே இருக்க கூடாது. சோ அதை தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் கட் பண்ணியும் வச்சிருக்கேன். அடுத்தது புளி வந்து ஒரு 220 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதில் கொட்டை நார் எல்லாத்தையும் எடுத்துடணும். ஏன்னா நம்ம இதை ஊற வச்சு அரைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வந்து நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு கிண்ணத்தில் வந்து ஃபஸ்ட்டு புளி போட்டுக்கிறேன். அடுத்தது தக்காளி உப்பு இதை மாற்றி போட போகிறேன் நான். பாத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்ல ட்ரையாக இருக்கணும். ஏன்னா நம்ம போடுற ஊறுகாய் அப்போ தான் வருஷத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி உப்பு தக்காளி மாற்றி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி நம்ம கிச்சனில் ஒரு ஓரத்தில் வச்சிட போகிறோம். நம்ம அப்படி ஒரு 3 நாளைக்கு நம்ம வைக்க போகிறோம். அந்த இடத்துல வந்து தண்ணி படாமல் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிடுங்க. அதில் இந்த சைடே போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நான் மூடி ஒரு இடத்துல வச்சிட போகிறேன். 3 டேஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சு. அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி எப்படி நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் 3 நாளும் இதை ஒன்றுமே தொடவே இல்லை, கலந்து விடலை, எதுவுமே பண்ணலை. அது பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டேன் நான். ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துடுச்சு. நல்லா தக்காளிலாம் சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போறேன், தக்காளியை மட்டும் நல்லா பிழிஞ்சி ஒரு தட்டில் போட்டுக்க போறேன். நல்ல ஃப்ளாட்டான தட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வெயிலில் வைக்க போறோம். நல்லா பரப்பி விடுற மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தட்டு எடுத்து அதில் நல்லா பிழிஞ்சு விட்டு தக்காளியை நல்லா தனித்தனியாக போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா தக்காளியும் பிழிஞ்சு எடுத்து நான் தட்டில் வைக்க போறேன். இப்போ இந்த தட்டுலையும் நல்லா எல்லாமே கிளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து பிழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் இதையும் சரி அந்த புளி தண்ணி ரெண்டுத்தையுமே நான் வந்து வெயிலில் வைக்க போகிறேன். மூணு நாளைக்கு ஆச்சு எனக்கு இது காயறதுக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிலில் இருக்கணும். இதை நல்லா தூசி படாமல் மூடி வச்சுருங்க. அந்த புளி தண்ணியும் நல்லா ஒரு மல் துணியில் நல்லா மூடி வெயிலில் வச்சுருங்க. இல்லைன்னா வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி வைக்கும் போது அதுவும் நல்லா ஊறி வரும். காலையில் நல்லா வெயிலில் வச்சு ஒரு 4 மணிக்கு அப்படி எடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதே போல் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம வெயிலில் வச்சு எடுக்கும் போதும் அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. யாரும் அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாராவது கைப்பட்டோ தண்ணி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும்.
இப்போ பாருங்கள் என் தக்காளி நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் காயறது. ஒரு சில பேருக்கு 2 நாள்லேயே காஞ்சிரும், சில பேருக்கு 3 நாளைக்கு மேலேயே ஆகும். ஸோ அதனால் எனக்கு 3 நாள் ஆச்சு. அவங்கவுங்களுக்கு எப்படியோ தெரியல, அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி காயிற அளவுக்கு விட்டுருங்க. நம்ம எதையுமே கலந்து விடவே தேவையில்லை. அப்படியே நம்ம வெயிலில் வச்சுருக்கோம், வெயிலேருந்து எடுத்து அப்படியே வீட்டில் வச்சிடணும். அந்த மாதிரி நான் 3 நாளைக்கு எடுத்து வச்சேன், எதையுமே கலந்து விடலை, அப்படியே போட்டது தான். ஸோ இதை எடுத்து தண்ணியை வச்சுருங்க. இப்போ நான் அந்த தண்ணியை காட்டுறேன், புளி தண்ணி. இதுவும் பாருங்கள், நான் கலந்து விடவே இல்லை, அப்படியே மூடி போட்டு வச்சது தான் ஃபஸ்ட்டு டே. 3ஆவது நாள் தான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இந்த தக்காளி நல்லா காஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதையே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், காஞ்ச தக்காளியை வந்து இந்த புளி தண்ணியோட போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட போகிறேன். கொஞ்சம் அந்த காஞ்ச தக்காளிலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம இதை போட்டு அரைக்க போகிறோம், அதுக்காக. இந்த கரண்டியில் எதுலேயுமே தண்ணியே இருக்கக்கூடாது, அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே ஒரு ஓரமாக வைக்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து இதெல்லாம் சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து நான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா பெருசில் போட்டால் கூட சில டைம் அரைப்படாது சரியாகவே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேனில் வந்து கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட்டு லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் வறுக்கும் போது அந்த வெந்தயத்துடைய வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் வறுப்பட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த மிக்சியில் சின்ன மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட போகிறேன். எந்த கிண்ணம் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி வெயிலில் வச்சு எடுத்த பாத்திரமாக இருக்கணும். ஊறுகாய் போடும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வரும். இந்த மாதிரி ஊற வச்ச புளி தக்காளி எல்லாத்தையும் இதே போல் நைஸாக அரைச்சிடணும், கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. ஸோ நான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி சில்லி பவுடர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து தனியாக எதுவுமே ஆட் பண்ணாத வெறும் சில்லி பவுடர் தான் இது. ஸோ 1 கப் போடுறேன் நான். அப்படியே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயத்தையும் கடுகையும், அதையும் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும் நம்ம. அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன் நான். பூண்டு வந்து நான் ஒரு கை ஃபுல்லாக எடுத்தேன். அதை மெஷர் பண்ணும்போது 35 கிராம்ஸ் இருந்துச்சு. இது வந்து சின்ன சின்ன பூண்டு, இது அதான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு சும்மா 1-2 நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு பேனில் என்ன பண்ணுறேன், நல்லா சூடானோன்னு நல்லெண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன் நான்.
அதை ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெய் சூடானோன்னு நான் வந்து கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சுக்கிறேன். நல்லா இந்த கடுகு வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நசுக்கி வச்ச பூண்டு அதை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா தக்காளி, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா அந்த எண்ணெய் இழுக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 80 ml வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன் நான் எண்ணெய். அதை வந்து இப்போ இது மேலே விடுறேன். ஏன்னா நான் போட்ட எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 80 ml ஊற்றிருக்கேன் நான். நம்ம எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா பண்ணாதான் இது நல்லா அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்படியே கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அது ஊறுகாயில் இருக்க அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட் தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம அப்படியே நம்ம ப்ராப்பராக ஈரம் படாமல் வச்சுருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வரும் இந்த ஊறுகாய். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைன்னா கூட வெளியிலே இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். ஸோ தட் அதை நல்லா அப்படியே கொஞ்சம் மேலுக்காக தெரியணும் எனக்கு எண்ணெய். அதனால் நான் சூடு பண்ணாத எண்ணெயை தான் விட்டுருக்கேன். அதனால் ஒன்றுமே இல்லை, நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அது நல்லா அப்படியே ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்களாம் இதில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.